தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு மாதத்தை கடந்தும் நீடித்து வருவதால் பானிபூரி கடை முதல் பெரிய உணவகம் வரை பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதேபோல சிஎன்ஜி தட்டுப்பாட்டால் ஆட்டோ ஓட்டுநர்களும் தள்ளாடி வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு மாதத்திற்கு மேலாக நிலவி வரும் போர் பதற்றம் உலகளவில் எரிவாயு விநியோகத்தை கடுமையாக பாதித்துள்ளது. சொல்லப்போனால் ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்ட பிரச்சனை ஹோம் ஃபுட்ஸ் வரை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குக்கிராமம் வரை வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிறு வியாபாரிகள் பரிதவித்து வருகின்றனர். கோவையில் மட்டும் ஆயிரக்கணக்கான சிறு கடைகள், உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. கூடுதல் விலைக்கு சிலிண்டர் வாங்கி உணவகத்தை திறந்தால் 3000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக உக்கடத்தில் பல வியாபாரிகள் கடைகளை மூடிவிட்டனர். அதுபோக கடையை கேஸ் இல்லாம நடத்தி பாத்திரம் கழுவுங்களுக்கு, சமையல் பண்றவங்களுக்கு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போறவங்களுக்கு எல்லாம் நான் வச்சு நிர்வாகம் ஒரு நாளைக்கு 3000 எனக்கு நஷ்டமாகுது. அதுக்கு கடையை பூட்டிட்டு வருமானம் இல்லாதவங்க கூட நான் 150 ரூபா 200 ரூபாய் குடும்பத்தை ஆடிட்டு போயிட்டு இருக்கேன். சிலிண்டர் கிடைக்காத காரணத்தால் சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள் குறிப்பிட்ட உணவுகளை மெனுவிலிருந்து நீக்கி உள்ளனர். கேஸ் சரியான முறையில் கிடைக்காத காரணத்தினால பல்வேறு ஐட்டங்களை நாங்க ஹோட்டல் நாங்க நிறுத்திட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் சார். ஆம்லெட்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கேஸ்ல எடுக்கக்கூடிய மேக்சிமம் பொருட்களை கட்டுப்படுத்திட்டோம். வண்டி பிரியாணி, பரோட்டா மட்டும்தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. சமையல் எரிவாயுவை போலவே தற்போது சிஎன்ஜி தட்டுப்பாடும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறி உள்ளது. என்ன பண்றது, பெட்ரோல் அடிச்சு நம்ம ஓட்டினோம்னா நம்ம கால் டாக்ஸில ஒண்ணுமே மீதி பண்ண முடியாது. என்ன பண்றது சரியா தெரியல. அதுக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்தாங்க பரவாயில்லைங்க. தலைநகர் சென்னையிலும் ஆட்டோக்கள், டாக்ஸிகளில் எரிவாயு நிரப்ப சிஎன்ஜி நிலையங்களில் 2 முதல் 3 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ₹500 3 கிலோ 4 கிலோ கேஸ் தான் வரும். அதை ஓட்டி நாங்கள் குடும்பத்தை நிறைய பார்த்துக்கிறோம். இன்னைக்கு அரிசி வாங்கினாலே 1 கிலோ அரிசி வாங்கினாலே 70 ரூபா 80 ரூபா எல்லாமே விலைவாசி இருக்கு. எங்களுக்கு ஏற்றவங்க கிடையாது. கஸ்டமர் கிட்ட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன், நான் இதுக்கு கொடுக்கணும், கேஸ் ஏன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூ நிற்க தான் இருக்குது. நாங்கள் வாடகை வண்டி ஓட்டுறோம். 4 ஹவர் 5 ஹவர் ஆஃபீஸ் டைமில் சம்பாதிக்காம இங்கே கியூ நின்றாக்கா வருமானம் இதிலே போயிடுது. இதுவரை இல்லாத வகையில் எரிபொருள் தட்டுப்பாடு மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்பில் சிலவற்றை பார்க்கலாம். கோவை, ஈரோடு, சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் குமரிக்கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் செவ்வாய், புதன்கிழமைகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை நாமக்கல், கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்க துவங்கிய நிலையில் நேற்றும் பல்வேறு இடங்களில் வெயில் வாட்டியது. அதிகபட்சமாக வேலூரில் 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர் பரமத்தியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், ஈரோட்டில் 102.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. திருச்சி விமான நிலையம், மதுரை விமான நிலையம், தருமபுரி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகரம், திருப்பத்தூர், நாமக்கல் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோல சேலம், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழக உள் மாவட்டங்களில் வரும் வியாழக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கடும் வெப்பம் காரணமாக வீடு மற்றும் அலுவலகங்களில் ஏசி மற்றும் ஏர் கூலர் பயன்பாடு அதிகரித்த நிலையில் நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக மின் நுகர்வு 252 ஜிகாவாட்டாக உயர்ந்து புது உச்சம் தொட்டது. இந்தியாவில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் பகல் நேரங்களில் ஏசி, ஏர் கூலர், மின்விசிறி இன்றி இருக்க முடியாது என்ற சூழல் நிலவி வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் மின் நுகர்வு அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் மின் நுகர்வு 252 ஜிகாவாட்டாக அதிகரித்து புது உச்சம் தொட்டுள்ளது. வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கிந்திய பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பச்சலனம் காரணமாக நாளுக்கு நாள் மின் நுகர்வு அதிகரித்திருப்பதாக மத்திய மின்சாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் வெப்பச்சலனம் அதிகரிக்கும் என்பதால் மின் நுகர்வு மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் மின் நுகர்வு அதிகப்படியாக 21,060 மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெயில் வாட்டி வரும் சூழலில் சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அந்த வகையில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகின்றன. லீவ்னால இங்க வந்தோம், நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்கே வெயில்ல இருந்ததுக்கு இங்க வந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தேன், கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இங்கே ஊட்டிக்கு. நம்ம சென்னையில் இருக்க ஹாட்டை விட இங்கே ரொம்ப கூலாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் திரண்ட மக்கள் ஜில்லென கொட்டும் அருவியில் உற்சாக குளியலிட்டனர். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் சீனிவாசபுரம், உகார்த்தே நகர், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் 7ஆம் நாளில் நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினர். முன்னதாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் முத்துராமையர் மண்டபத்தில் சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் அம்மன் சன்னதி, தேரடி, விளக்குத்தூண், தெற்கு, மேல, வடக்கு, கீழ்மாசி வீதி உட்பட முக்கிய இடங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். வீதி உலாவின் போது குழந்தைகள் மற்றும் பெண்கள் பலர் சிவன், பார்வதி, மீனாட்சி, முருகன், விநாயகர் உள்ளிட்ட கடவுள் வேடமிட்டு ஊர்வலமாக வந்தனர். நான்கு மாசி வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி, அம்மனை மனமுருக தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு 4 மாசி வீதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. சென்னையில் துறைமுகம் தவிர 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆண்களை விட பெண்களே அதிகம் பேர் வாக்களித்துள்ளனர். சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 28,93,505 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 24,21,186 பேர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். மொத்தமாக 83.68 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆண்களை விட 75,561 பெண்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். துறைமுகம் தவிர பிற அனைத்து தொகுதிகளிலும் பெண்களே அதிகளவில் வாக்களித்துள்ளனர். மூன்றாம் பாலின 489 பேர் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்தியுள்ளனர். தொகுதி வாரியாக பார்க்கையில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிகபட்சமாக 90.56 விழுக்காடு பதிவாகியுள்ளது. படித்தவர்கள் அதிகம் வசிக்கும் மயிலாப்பூர் தொகுதியில் குறைந்தபட்சமாக 74.84 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய வடசென்னையில் 85.20 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி தொகுதிகளை உள்ளடக்கிய தென் சென்னையில் 82.26 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 220 தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட இம்முறை வாக்குப்பதிவு அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. அதில் அதிகபட்சமாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 64,000 வாக்குகளும், மாதவரத்தில் 57,000 வாக்குகளும், சோழிங்கநல்லூரில் 56,000 வாக்குகளும் கூடுதலாக பதிவாகியுள்ளன.
அதே சமயம் மதுரை தெற்கு, ஆர்கே நகர், ஆயிரம் விளக்கு உட்பட 14 தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட இம்முறை குறைவான வாக்குகளே பதிவாகின. மண்டலங்கள் வாரியாக பார்த்தால் வட தமிழ்நாட்டில் உள்ள 41 சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் கடந்த தேர்தலை விட இந்த முறை அதிகம் பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். டெல்டா மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் தலா ஒரு தொகுதியில் மட்டும் கடந்த முறையை விட இந்த தேர்தலில் குறைவான வாக்குகள் பதிவாகின. அதேபோன்று சென்னையில் 9 தொகுதிகளிலும், தென் தமிழ்நாட்டில் 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. நகர்ப்புறங்களை விட புறநகர் பகுதிகளில் அதிகம் பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்பதும் தெரியவந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் கடும் இழுபறி இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டில் நடந்த தொகுதி மறுவரையறைக்கு பிறகு நடைபெற்ற 3 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியாளர்களுக்கும் 2ஆம் இடத்தில் உள்ளவர்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஆராய்ந்தால் 2016இல் தான் மிக நெருங்கிய போட்டி நிலவியது. அந்த தேர்தலில் ஆளும் அதிமுகவுக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் சுமார் 1 விழுக்காடாக இருந்தது. அப்போது 50% மேற்பட்ட தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு மக்கள் நல கூட்டணி, பாமக மற்றும் பாஜக தனித்து போட்டியிட்டதே காரணமாக பார்க்கப்பட்டது. 2021 தேர்தலில் இவற்றில் பெரும்பாலான கட்சிகள் திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைந்திருந்தன. தற்போதும் அதே நிலைதான் நீடிக்கிறது. எனினும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகையால் வாக்குகள் பிரியும் சூழல் உருவாகியுள்ளது. இது திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளின் வெற்றி விளிம்பை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலமுறை போட்டி நிலவும் போது குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவு மாறும் என்பதால் இந்த தேர்தல் முடிவு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ரியாக்ஷன் தான் இது. கடந்த வியாழக்கிழமையன்று தேர்தல் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓய்வெடுக்க தனது குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டதும் சுற்றுலா பயணிகள் அவருடன் உரையாடி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது தாவேகாவை குறிப்பிட்டு முதலமைச்சரை அவரது சிக்னேச்சர் செய்கையை ஒன்ஸ் மோர் செய்ய வைத்து மகிழ்ந்தனர். முன்னதாக காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு முதலமைச்சரின் இந்த சைகை சமூக வலைதளங்களில் வைரலாகி அவரது ஐகானிக் செய்கையாகவே மாறியது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் வருகையொட்டி கொடைக்கானலில் 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு முதலமைச்சர் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடன் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கண் துஞ்சாது அயராது தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கின்ற வெறுப்பை கண்கூடாக கண்டோம் என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் எப்படியாவது புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தயாராக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கும் நிலையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கும் முகவர்கள் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் பணியாற்றி வெற்றிக்கணியை சிந்தாமல் சிதறாமல் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வாக்கு எண்ணிக்கை நாளன்று எக்காரணம் கொண்டும் முகவர்கள் காலதாமதமாக செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, வாக்கு எண்ணிக்கையின் போது ஏதேனும் மாறுதல்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வு கிடைத்த பின்னர்தான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய காட்சிகளே இவை. தெலங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவருமான சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அம்மாநில மேலவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு கட்சியிலிருந்து கவிதா இடைநீக்கம் செய்யப்பட்டார். அதன்பின் கட்சியிலிருந்து விலகிய கவிதா புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அண்மையில் அறிவித்திருந்தார். ஹைதராபாத்தில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தனது கட்சி பெயரை கவிதா அறிவித்தார். తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన.
2029 சட்டமன்ற தேர்தலில் தனது தெலங்கானா ராஷ்டிரிய சேனா கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றும் கவிதா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட தேர்தலில் பாஜக 110 இடங்களை கைப்பற்றும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஷியாம்பூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிரதமர் மோடி அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிய நிலையில் மம்தா பானர்ஜி ஹுமாயூன் கபீரை பயன்படுத்தி இங்கு ஒரு பாபர் மசூதியை கட்ட விரும்புவதாகவும் பாஜக தொண்டர்கள் உயிருடன் இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். மம்தா பானர்ஜியும் அவரது மருமகனும் ஊடுருவல்களை உள்ளே நுழைய அனுமதிப்பதாகவும் எந்த தொழில் செய்வதற்கும் மம்தா பானர்ஜியின் மருமகனுக்கு வரி செலுத்த வேண்டி இருப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். पहले चरण में भाजपा 110 सीट जीतकर दीदी का सुपड़ा साफ. ஹூக்ளியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தேர்தலுக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களை தலைகீழாக தொங்கவிடுவோம் என்று அமித்ஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். কেস করবেন, এটা ইটস এ ক্রাইম, এ কথা হোম মিনিস্টার বলতে পারে না. அதனைத் தொடர்ந்து மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் பாத யாத்திரையாக சென்று ஆதரவு திரட்டினார். டெல்லியை பந்தாடிய பஞ்சாப் அணி ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச ரன் சேஸ் என்ற தனது முந்தைய சாதனையை முறியடித்தது. ஐபிஎல் திருவிழாவின் 35வது லீக் ஆட்டத்தில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வசிக்கும் பஞ்சாப் அணியை டெல்லி அணி எதிர்கொண்டது. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி KL ராகுல், நிசங்கா தொடக்க வீரர்களாக களமிறங்கிய நிலையில் நிசங்கா 11 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். பின்னர் நிதிஷ் ராணாவுடன் ஜோடி சேர்ந்த KL ராகுல் பஞ்சாபின் பந்துவீச்சை நாலாபுரமும் பந்தாடினார். 9 சிக்சர்கள் 16 பவுண்டரிகளை பறக்கவிட்டு 152 ரன்கள் குவித்து அவுட் ஆகாமல் இருந்த KL ராகுல் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் என்ற சாதனையை படைத்துள்ளார். மறுபுறம் சதமடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ராணா 91 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். 20 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு டெல்லி 264 ரன்கள் குவித்த நிலையில் இமாலய இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் உள்ளிட்ட வீரர்கள் சீராக ரன்களை உயர்த்த அதன் பிறகு வந்த ஸ்ரேயஸ் ஐயர் சிக்ஸர் மழை பொழிந்தார். முடிவில் 18.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 265 ரன்களை குவித்த பஞ்சாப் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன் சேஸ் என்ற தனது முந்தைய சாதனையை முறியடித்தது. பக்தர்களின் வேண்டுதல் பலவிதம், அதில் இது ஒரு விதம் என திருவண்ணாமலை கோயிலில் ஆந்திர பக்தர்களால் திடீரென பரவிய செங்கல் வழிபாடு தற்போது பேசுபொருளாகியுள்ளது. அலகு குத்துதல், மண்சோறு சாப்பிடுதல், தொட்டில் கட்டுதல் என தமிழ்நாட்டில் பல வகையான வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக்கடன்கள் உள்ளன. இந்த நேர்த்திக்கடன் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு என பக்தர்கள் நம்புகின்றனர். ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடந்த வேண்டுதலோ ஒரு புது ரகம். அண்ணாமலையார் கோயிலில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் வந்து வழிபட்டு செல்கின்றனர். குறிப்பாக அண்மை காலமாக ஆந்திர மாநில பக்தர்களின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற வேண்டுதலோடு வந்த ஆந்திர மாநில பக்தர்கள் சிலர் கோயில் வளாகத்தில் திடீரென செங்கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டனர். எல்லாரும் வழிவிடுங்க, வழிவிடுங்க. சொந்த வீடு ஆசை யாரை தான் விட்டது? ஆந்திர பக்தர்களின் வேண்டுதலை கண்ட தமிழகத்தை சேர்ந்தவர்களும் செங்கல்களை வைத்து வழிபட தொடங்கிவிட்டனர். இதனால் ஒரு கட்டத்தில் கோயில் வளாகத்தில் செங்கற்கள் குவிந்தன. இதற்கிடையே கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் உள்ள பேய் கோபுரம் அருகே கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த செங்கற்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த கோயில் நிர்வாகத்தினர் அவை வேண்டுதலுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அறிந்தனர். வழக்கமாக கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் அங்குமிங்கும் கிடக்கும் சிறு சிறு கற்களை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைத்து வேண்டிவிட்டு செல்வர். ஆனால் அருகில் செங்கற்கள் இருந்ததை பார்த்த ஆந்திர பக்தர்கள் அவற்றை அடுக்கி வைத்தனர். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடத்துக்கு வச்சிருந்தாங்க செங்கல். அந்த செங்கல் அடுத்த நிமிஷமே என்ன பார்த்தா அந்த பாந்திரா பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த செங்கல் அடுக்கி வணங்கி கையெடுத்து கும்பிட்டு போறாங்க. திருவண்ணாமலை மலையை சுத்தினாவே புண்ணியம் தான். கோயில் வளாகத்தில் இருந்த செங்கற்கள் காணாமல் போனதை கண்ட நிர்வாகம் செங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ந்தது. உடனடியாக அவற்றை அகற்றினர்.
கோயிலில் இனி இதுபோன்ற கற்களை வைக்கக்கூடாது என பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியதை அடுத்து குவிக்கப்பட்டிருந்த செங்கல்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டன. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 5ஆம் நாள் விழா விமரிசையாக நடைபெற்றது. அண்ணாமலை உடனுரை உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமும் மகாதீபார்த்தனையும் நடைபெற்றது. தொடர்ந்து வெட்டிவேர் பல்லக்கில் பன்னீர் மண்டபத்தில் எழுந்தருளியதை அடுத்து பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியை தரிசித்தனர். கோவை மாவட்டம் சிறுமுகை லிங்காபுரம் அருகே தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. சிறுமுகை வனசோதனை சாவடி அருகே பரிசல் துறைக்கு செல்லும் வழியில் கடந்த 2 நாட்களாக மாலை நிறத்தில் குட்டி யானை சுற்றித் திரிகிறது. காந்தையாற்றில் தண்ணீரை குடிக்க வந்த யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த குட்டியை மீண்டும் தாயுடன் சேர்க்க வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் வந்திருந்த பொதுமக்கள் மீண்டும் பணி நிமித்தமாக தங்கள் ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் நெல்லை ரயில் நிலையத்தில் 2வது நாளாக பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா ரயிலில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் இடமில்லாமல் நடைபாதை மற்றும் லக்கேஜ் கேரியர்களில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை, கோவை செல்வோரின் வருகையால் ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் முடிந்து பொதுமக்கள் மீண்டும் சென்னை திரும்புவதையொட்டி தாம்பரம் மாநகர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்களை காவல் ஆணையரகம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு, ஒரகடம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக திருப்பிவிடப்படும். இதேபோல் புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருந்து வரும் பயணிகள் நெரிசலை தவிர்க்க OMR மற்றும் ECR சாலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் 3 நாட்களில் விளக்கம் அளிக்காவிட்டால் உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் 1 மாதத்தில் மட்டும் பட்டாசு ஆலை விபத்துகளில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். விருதுநகர், சிவகாசி, வெம்பக்கோட்டை வட்டங்களில் உள்ள ஆலைகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு ஒத்துழைக்காத ஆலைகளுக்கு விளக்கம் அளிக்க நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். ஈரோடு அருகே பழைய இரும்பு குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பல அடி உயரத்துக்கு தீப்பிழம்புகள் தோன்றின. பெருந்துறை பெத்தாம்பாளையம் பிரிவு அருகே சேட்டு என்பவர் பழைய இரும்பு குடோன் நடத்தி வருகிறார். திடீரென குடோனில் தீப்பற்றி எரிந்துள்ளது. குடோனில் பஞ்சு மூட்டைகள் இருந்ததால் பல அடி உயரத்திற்கு பிழம்பு தோன்றியது. தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர். திருப்பூர் LRG கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் CCTV காட்சிகள் அதிகாலை 2 மணி நேரம் பின்னோக்கி ஓடியதால் பரபரப்பு நிலவியது. இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் கேமராக்கள் வேலை செய்யவில்லை என பாஜக மற்றும் தாவேக முகவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நேரில் ஆய்வு செய்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே நேரம் மாறியதாக விளக்கம் அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் பாசன்ஸ்வேலி வனப்பகுதியில் 1 வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க விமானப்படை ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டுள்ளது. பாசன்ஸ்வேலி, பைக்காரா வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு 1 வார காலமாக எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீயில் 2000 ஏக்கர் வனப்பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன. இதையடுத்து தீயை அணைக்க வரவழைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் பாசன்ஸ்வேலி மற்றும் எமரால்ட் அணைகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்தில் தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தமிழியல் கலை களஞ்சியம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய ப. சிதம்பரம், சினிமாவின் முதல் காட்சிக்கு செலவிடும் தொகையை விட நூல்கள் வாங்கும் செலவு குறைவுதான் என கூறினார். முதல் காட்சிக்கு போற பணத்தை விட இது குறைச்சுதான்.
அதனால தயவு செய்து நம்முடைய வீட்டில் தமிழ் ஆர்வத்தை உருவாக்குங்கள். தென்காசி மாவட்டத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வெப்பத்தை தணிக்க சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்படும் தர்பூசணி, கரும்புச்சாறு, பதநீர் போன்ற இயற்கை பானங்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி பருகுகின்றனர். மதிய நேரங்களில் அனல் காற்று வீசுவதால் குளிர்ச்சியான பழங்கள் மற்றும் ஜூஸ் விற்பனை சூடுபிடித்துள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் கேசிஆரின் மகள் தந்தை கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். அரசியலால், பதவியால் சொந்தமென்ன பந்தமென்ன என பிரிந்த குடும்பங்கள் அதிகம். அதில் சிலவற்றை பார்க்கலாம். తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన. தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய கட்சி தொடங்கிய காட்சிகளே இவை. தெலுங்கானா உருவாக காரணமானவர் TRS எனும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் தலைவரான கேசிஆர் என்று அழைக்கப்படும் சந்திரசேகர ராவ். கேசிஆரின் மகள் கவிதா அம்மாநில மேலவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். டெல்லி மதுபான ஊழல் வழக்கில் சிறை சென்ற கவிதா தந்தையும் சகோதரர் ராமாராவும் தன்னை கைவிட்டு விட்டதாக கருதினார். அந்த கருத்து வேறுபாட்டால் தந்தையை விமர்சித்தார். மகள் என்றும் பாராமல் கவிதாவை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்தார் தந்தை கேசிஆர். அதன்பின் கட்சியிலிருந்து விலகிய கவிதா ஹைதராபாத்தில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தனது தந்தையின் கட்சியைப் போலவே TRS என பொருள்படும் தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா கட்சியை தொடங்கியுள்ளார். తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన జై తెలంగాణ రాష్ట్ర సేన. ஆசையாய் வளர்த்த மகளை அப்பாவிடமிருந்து அரசியல் பிரித்திருக்கிறது. அரசியலில் இது புதிதா என்ன? அரசியலில் சிதறிய பிரபல குடும்பங்கள் ஏராளம். எம்ஜிஆரின் முரட்டு பக்தராக விளங்கியவரும் 1977 முதல் 5 முறை MLAவாக இருந்த மிக பிரபலமான அரசியல்வாதியுமான தாமரைக்கனி 1991 அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வென்றபோதும் திமுகவையும் பின்னுக்கு தள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக வென்று அசத்தியவர். எனினும் அதிமுகவில் சேர்ந்து 1996 மீண்டும் MLAவாக ஆனார். தன் தீப்பெட்டி சைஸ் மோதிரத்தால் சட்டப்பேரவையில் பலரை பதம் பார்த்தவர். ஆனால் வளைந்து கொடுக்காதவரான தாமரைக்கனி ஜெயலலிதாவுடன் பிணக்கு ஏற்பட்டதால் திமுகவில் சேர்ந்தார். ஆனால் மகன் இன்பத்தமிழன் அதிமுகவில் நீடித்தார். ஒருபடி மேலே போய் ஜெயலலிதா ஆசையுடன் 2001 தேர்தலில் தந்தைக்கு எதிராகவே களமிறங்கினார். தன் தந்தைக்கு வாழ்வில் முதல் தோல்வியை பரிசாக தந்தார். அமைச்சராகவும் ஆனார். அதேபோல் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆசை தங்கை ஷர்மிளா தெலுங்கானாவில் YSR தெலுங்கானா கட்சியை தொடங்கி அங்கு ஜொலிக்காத நிலையில் ஆந்திரா திரும்பினார். ஆனால் அண்ணன் கண்டுகொள்ளாததால் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து மாநில தலைவியாக அண்ணனை கடுமையாக எதிர்த்து வருகிறார். ஷர்மிளாவுக்கு தாயும் மறைந்த முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் மனைவியுமான YS விஜயம்மாவும் சப்போர்ட். అన్నన్ என்ற சொல்லுకే జగన్ కళంగం என்றார் షర్మిల. జగన్మోహన్ రెడ్డి గారు సొంత కొడుకై ఉండి నేనే వారసుని అని చెప్పుకుంటున్నారు కదా. మరి అలాంటప్పుడు రాజశేఖర రెడ్డి గారి ఆరోగ్యశ్రీ పథకానికి మీరు బిల్లులు ఎందుకు కట్టలేదో జగన్మోహన్ రెడ్డి గారు సమాధానం చెప్పాలి. இது எல்லாவற்றையும் விட நம்மூரில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எலியும் பூனையுமாக மோதிக்கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணி ஆகியோரையும் இந்த அரசியல் குடும்ப சண்டையில் லேட்டஸ்ட் இணைப்பு. அன்புமணிக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றே ராமதாஸ் அறிவிக்கும் அளவிற்கு மோதல் முற்றியுள்ளது. இந்த அரசியல் சண்டையில் பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே, சரத்பவார், அஜித் பவார் என நெருங்கிய உறவுகளும் சிதறியதை நாம் பார்த்திருக்கிறோம். அரசியலில் பதவி, அதிகாரம் என்று வந்துவிட்டால் சொந்தமென்ன பந்தமென்னதான் போலும்.